வணக்கம் நண்பர்களே. கலைக்கழைக்களம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். மனக்குழப்பம். என்ன முடிவு எடுக்கணும்னு தெரியாம தவிப்பதா? அப்படின்னா இந்த 5 வழிகளை ஃபாலோ பண்ணுங்க. முதலில் எழுதி பாருங்க. உங்கள் பிரச்சனையை பேப்பர்ல எழுதினால் கிளாரிட்டி வரும். அடுத்தது, அதிகம் யோசிக்காதீர்கள். ஓவர் திங்கிங் தான் கன்ஃபியூஷனுக்கு முக்கிய காரணம். மூன்றாவது, சிறிய முடிவுகள் எடுக்க ஆரம்பிங்க. ஸ்மால் டிசிஷன்ஸ், பிக் கிளாரிட்டி. நான்காவது, உங்கள் மனசுக்கு கேளுங்க. நீங்கள் உண்மையிலே என்ன விரும்புகிறீர்கள்? கடைசியாக, ஒரு ஆக்ஷன் எடுங்க. திங்க் மட்டும் பண்ணாதீங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. இனி வரும் காலங்களில் விரிவாக பார்க்கலாம். முதலில் எழுதி பாருங்கள். உங்கள் பிரச்சனையை பேப்பர்ல எழுதினால் கிளாரிட்டி வரும். உங்களுக்கு பிரச்சனை இருக்கா? மனசு குழப்பமா இருக்கு. எதுக்கு கவலைன்னு தெரியலையா? ஒரு எளிய வழி இருக்கு. அது என்ன தெரியுமா? எழுதுங்கள். ஆம், உங்கள் பிரச்சனையை காகிதத்தில் எழுதினாலே உங்கள் வாழ்க்கை தெளிவாக ஆரம்பிக்கும். கவனம் ஈர்ப்பு. நம்ம எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கும். ஆனா அந்த பிரச்சனை நம்ம தலையிலேயே சுழன்று கொண்டே இருக்கும். நீங்க கவனிச்சிருக்கீங்களா? நம்ம மனசு ஒரே நேரத்தில் பல விஷயங்களை யோசிக்கும். அதனால தான் குழப்பம் அதிகமாகிறது. ஆனா அதை எழுத ஆரம்பிச்சா என்ன ஆகும் தெரியுமா? மனசு அமைதியாகும். குழப்பம் குறையும். தீர்வு தானாக தெரியும். முக்கிய பகுதி. முதல் காரணம், தெளிவு கிடைக்கும். நீங்க உங்கள் பிரச்சனையை எழுதும்போது அது உங்கள் தலையிலிருந்து வெளியே வரும். காகிதத்தில் பார்த்தவுடன் இதுதான் என் பிரச்சனை என்று தெளிவாக தெரியும். அதற்கு முன்னால் அது ஒரு பெரிய மலை மாதிரி தோன்றும். ஆனா எழுதினா அது ஒரு சிறிய கல்லாகத்தான் இருக்கும். இரண்டாவது, உணர்ச்சிகள் குறையும். நம்ம மனசுல இருக்கும் கோபம், பயம், கவலை எல்லாம் எழுதும்போது வெளியேறும். இது ஒரு மனநலம் குணப்படுத்தும் வழி மாதிரிதான். நீங்க பேச முடியாததை காகிதத்தில் சொல்லலாம். அதனால் மனசு லேசாகும். மூன்றாவது, தீர்வு கிடைக்கும். நீங்க எழுதினதும் அதை பார்த்து நம்மால் ஆய்வு செய்ய முடியும். இதை நான் எப்படி சரி செய்யலாம்? அடுத்து என்ன செய்யலாம்? இந்த மாதிரி கேள்விகள் வரும். அதுக்கான பதிலும் நம்மாலேயே கண்டுபிடிக்க முடியும். சிறுகதை. ஒரு மாணவன் இருந்தான். அவன் தேர்வு பற்றி ரொம்ப கவலைப்பட்டான். எதுவும் படிக்க முடியல. மனசு குழப்பம். ஒரு நாள் அவன் தனது பிரச்சனைகளையெல்லாம் காகிதத்தில் எழுதினான். எனக்கு என்ன பயம்? என்ன செய்யணும்? அப்படி எழுதினதுக்கு பிறகு அவன் புரிந்து கொண்டான். அவனுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. சின்ன சின்ன விஷயங்கள்தான். அவன் அதை திட்டமிட்டு படிக்க ஆரம்பித்தான். அடுத்த தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்றான். முடிவு. நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையை மாற்ற ஒரு பெரிய வழி தேவையில்லை. ஒரு பேனா, ஒரு காகிதம், அதுவே போதும். இன்று முதல் உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் முதலில் எழுதி பாருங்கள். நீங்க ஆச்சரியப்படுவீர்கள். உங்கள் மனசும் வாழ்க்கையும் மாறும். இரண்டாவது, அதிகம் யோசிக்காதீர்கள். விரிவாக. ஓவர் திங்கிங் தான் கன்ஃபியூஷனுக்கு முக்கிய காரணம். நாம் ஒரு விஷயத்தை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறோம். அது சரி. ஆனால் அதையே மீண்டும் மீண்டும் நினைத்து கொண்டே இருந்தால் அது நம்மை தெளிவாக மாற்றாது. மாறாக இன்னும் அதிகமான குழப்பத்தை உருவாக்கும். ஒரு சிறிய முடிவுக்கே இது சரியா, அது சரியா, இதை செய்தால் என்னாகும், செய்யவில்லை என்றால் என்னாகும் என்று தொடர்ந்து யோசித்தால் அந்த முடிவு எடுக்க முடியாமல் போய்விடும். அதுவே ஓவர் திங்கிங். ஏன் இது நடக்கிறது? நமக்கு தவறு நடக்கக்கூடாது என்ற பயம் இருக்கும். மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற கவலை இருக்கும். அதனால் நாம் ஒரு விஷயத்தை அதிகமாக அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நீங்கள் எவ்வளவு யோசித்தாலும் எல்லா முடிவுகளும் பெர்ஃபெக்டாக இருக்காது. ஒரு சின்ன உதாரணம். நீங்கள் ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணணுமா வேண்டாமா என்று யோசிக்கிறீர்கள். ஓவர் திங்கிங் வந்தால், நான் செலக்ட் ஆக மாட்டேனோ, ரிஜெக்ட் ஆகிட்டா என்ன ஆகும், இன்னும் நல்ல ஆப்ஷன் கிடைக்குமோ, இப்படி நினைத்து கொண்டே இருப்பீர்கள். இறுதியில் நீங்கள் அப்ளை கூட பண்ண மாட்டீர்கள். ஆனா யோசிப்பதை ஒரு அளவுக்கு வைத்தால், நான் ட்ரை பண்றேன், ரிசல்ட் எப்படி வந்தாலும் பார்க்கலாம் அப்படின்னு முடிவெடுத்து ஆக்ஷன் எடுப்பீர்கள். அதுவே வாழ்க்கையை முன்னேற்றும். எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்? ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்க டைம் லிமிட் வைங்க. எடுத்துக்காட்டுக்கு, இந்த விஷயத்தை நான் 10 நிமிஷம் தான் யோசிப்பேன். அந்த நேரம் முடிஞ்சதும் டிசிஷன் எடுக்க முயற்சி செய்யுங்கள். எல்லா விஷயத்துக்கும் பெர்ஃபெக்ட் ஆன்சர் தேடாதீர்கள். சில நேரங்களில் குட் இனஃப் முடிவே போதும்.
உங்கள் மனசை டிஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். நடக்க போங்கள், மியூசிக் கேளுங்கள், வேறு வேலை செய்யுங்கள். முக்கியமான உண்மை, யோசிப்பது உங்களை காப்பாற்றும். ஆனால் அதிகமாக யோசிப்பது உங்களை தடுக்க ஆரம்பிக்கும். முடிவு, அதிகமாக யோசித்தால் வாழ்க்கை சிக்கலாகும். சரியான அளவில் யோசித்து உடனே செயல்பட ஆரம்பித்தால் வாழ்க்கை தெளிவாகும். ஸ்டே லெஸ், ஆக்ட் மோர். அதுதான் முன்னேற்றத்தின் ரகசியம். ராக்கெட். 3வது, சிறிய முடிவுகள் எடுக்க ஆரம்பிங்க. ஸ்மால் டெசிஷன்ஸ், பிக் கிளாரிட்டி. நம்ம வாழ்க்கையில் பெரிய முடிவுகள் எடுக்க முடியலன்னு பலருக்கும் தோன்றும். ஆனா அதுக்கு காரணம் நாம் சிறிய முடிவுகளையே எடுக்காமல் இருப்பதுதான். நீங்கள் தினமும் எடுக்கும் சின்ன சின்ன முடிவுகள், அதுதான் உங்கள் வாழ்க்கையை பெரிய அளவுல ஷேப் பண்ணும். எப்படி தெரியுமா? நீங்கள் காலையில் எழுந்ததும் இன்னும் 5 நிமிஷம் தூங்கலாமா இல்ல எழுந்து வேலை தொடங்கலாமா? அது ஒரு ஸ்மால் டெசிஷன் தான். ஆனா அதுவே உங்கள் நாள் முழுக்க எப்படி போகும் என்பதை தீர்மானிக்கும். சின்ன முடிவுகள் என்ன மாதிரி இருக்கலாம்? இன்று நான் ஒரு புதிய விஷயம் கற்றுக்கொள்ளலாமா? 10 நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணலாமா? ஒரு நல்ல ஹேபிட் ஆரம்பிக்கலாமா? ஒரு வேலை போஸ்ட்போன் பண்ணாமல் இப்போவே முடிக்கலாமா? இவையெல்லாம் சாதாரணமானவை போல தோன்றும். ஆனா இவைதான் தீரே தீரே உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கும். ஏன் இது முக்கியம்? நீங்கள் தொடர்ந்து ஸ்மால் டிசிஷன்ஸ் எடுக்க ஆரம்பித்தீர்கள் என்றால் உங்கள் மைண்ட் கிளியர் ஆகும். நீங்கள் முடிவெடுக்க பயப்பட மாட்டீர்கள். ஓவர் திங்கிங் குறையும். உங்கள் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அதிகரிக்கும். ஒரு முக்கியமான உண்மை, பெரிய முடிவுகள் ஒரே நாளில் வராது. சிறிய முடிவுகள் தான் அதை உருவாக்கும். செய்ய வேண்டியது என்ன? தினமும் குறைந்தது 3 ஸ்மால் டிசிஷன்ஸ் எடுக்க முயற்சி செய்யுங்கள். அந்த முடிவுகளை உடனே ஆக்ஷனாக மாற்றுங்கள். தவறு நடந்தாலும் கவலைப்படாதீர்கள், அது லேர்னிங் தான். முடிவு, சின்ன சின்ன முடிவுகள் தான் பெரிய மாற்றங்களுக்கு வழி. நீங்கள் இன்று எடுக்கும் ஒரு சிறிய முடிவு நாளை உங்கள் வாழ்க்கையை முழுவதும் மாற்றக்கூடும். ஸ்டார்ட் ஸ்மால், டிசைட் டெய்லி, க்ரோ ஸ்டெடிலி. ராக்கெட். கடைசியாக ஒரு ஆக்ஷன் எடுங்கள். விரிவாக திங்க் மட்டும் பண்ணாதீங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம வாழ்க்கையில் பல பேர் ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கிறார்கள் என்றால் அது அறிவு இல்லாமை இல்லை, அது செயல்படாமை, ஆக்ஷன் இல்லாமைதான். நம்மெல்லாம் நிறைய விஷயங்களை தெரிந்து வைத்திருப்போம். எப்படி வெற்றி பெறுவது, எப்படி பணம் சேமிக்க வேண்டும், எப்படி நல்ல ஹேபிட் உருவாக்க வேண்டும் என்றெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா அந்த நாலெட்ஜை வாழ்க்கையில் பயன்படுத்தாமல் இருந்தால் அது வெறும் தகவலாகவே இருக்கும். யோசனை மட்டும் இருந்தால் என்ன ஆகும்? நீங்கள் எவ்வளவு பிளான் பண்ணினாலும் நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம், சரியான நேரம் வரட்டும், இன்னும் கொஞ்சம் தயாராகணும், இப்படி தள்ளி போட ஆரம்பித்தால் அந்த ஐடியா ஒருபோதும் ரியாலிட்டி ஆகாது. ஓவர் திங்கிங் பிளஸ் டிலே ஈக்குவல் டு ப்ராக்ரஸ் இல்லாத வாழ்க்கை. ஆனா ஆக்ஷன் எடுக்க ஆரம்பித்தால் என்ன நடக்கும்? சின்ன ஆக்ஷன் கூட ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி வேலை செய்யும். ஒரு சிறிய ஸ்டெப், ஒரு அனுபவம், ஒரு கற்றல், ஒரு கான்ஃபிடன்ஸ், ஒரு பெரிய மாற்றம். உதாரணம், நீங்கள் ஒரு புதிய ஸ்கில் கற்றுக்கொள்ள நினைக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். முதலில் 10 நிமிஷம் பிராக்டிஸ் பண்ணுகிறீர்கள். பிறகு கொஞ்சம் புரிய ஆரம்பிக்கும். பிறகு ஆர்வம் வரும். பிறகு நீங்கள் தொடர்ந்து செய்ய ஆரம்பிப்பீர்கள். இது எல்லாம் ஆரம்பத்தில் எடுத்த ஒரு ஸ்மால் ஆக்ஷனிலிருந்துதான் வருகிறது. ஏன் மக்கள் ஆக்ஷன் எடுக்க மாட்டார்கள்? தவறு செய்து விடுவோமோ என்ற பயம், பெர்ஃபெக்ட்டா செய்யணும் என்ற எண்ணம், மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் என்ற கவலை, தாமதம் செய்யும் பழக்கம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? தவறு இல்லாமல் கற்றுக்கொள்ள முடியாது. ஆக்ஷன் எடுக்க எப்படி ஆரம்பிக்கலாம்? பெர்ஃபெக்ட் டைம் காத்திருக்காதீர்கள். 1% முன்னேற்றம் கூட போதும் என்று நினையுங்கள். பெரிய கோலை சிறிய ஸ்டெப்ஸா பிரியுங்கள். யோசிப்பதை விட இப்போவே செய்யலாமா என்று கேளுங்கள். தினமும் ஒரு சிறிய ஆக்ஷன் எடுத்தே ஆக வேண்டும் என்று முடிவு செய்யுங்கள். ஒரு முக்கியமான உண்மை, மோட்டிவேஷன் வரும்னு காத்திருந்தால் ஆரம்பிக்கவே முடியாது. ஆனால் நீங்கள் ஆரம்பித்த பிறகு மோட்டிவேஷன் தானாக வரும். முடிவு, திங்க் மட்டும் பண்ணாதீங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்று நீங்கள் எடுக்கும் ஒரு சிறிய ஆக்ஷன் நாளை உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றக்கூடிய சக்தி கொண்டது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இன்று ஸ்டார்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே.